வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதை நீங்கள் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே என்ன நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்க, மொபைல் நம்பர் லிங்க் பண்ணல அப்படிங்கிறத ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நான் உங்கள் மொபைலில் ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மை ஆதார் UIDA.gov.in இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்ததுக்கப்புறம் செக் ஆதார் வேலிடிட்டின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு உங்கள் 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்ட்ரதுக்கப்புறம் அந்த கேப்சா கோட் என்ட்ரு பண்ணி ப்ரொசீடு கொடுங்க. இப்போ வந்து ப்ரொசீடுன்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்படி வந்துடும். ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டுன்னு வந்துடும். அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் 30லேருந்து 40 இயர்ஸ் போட்டிருக்கோம். ஜென்ரல் மேலே ஃபீமேலான்னு வந்துடும். நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் வந்துடும். உங்கள் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் வந்து காமிச்சிடும். இந்த நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா இல்லைங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இந்த நம்பர் இல்லைன்னா நீங்கள் போய்ட்டு நம்பர் மாற்றிக்கலாம். அந்த நம்பர் வந்து வீட்டிலேருந்தே நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு ஒரு நான் ப்ரொசீஜர் சொல்கிறேன். அது மூலியமாக பண்ணிங்கன்னா நீங்கள் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு மாற்றி தந்துடுவாங்க. அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். மறுபடியும் கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு வெப்சைட் IBBonline.com அப்படிங்கிறத டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது போஸ்ட் ஆஃபீஸோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரிக்வெஸ்ட் இருக்கும் பாருங்கள். அந்த சர்வீஸ் ரிக்வெஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்வீஸ் ரிக்வெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா IBB கஸ்டமர், நான் IBB கஸ்டமர்னு வரும். நான் IBB கஸ்டமரை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா லோடிங் ஆகும். ஒரு 2 செகண்ட் லோடிங் ஆனதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். டோர்ஸ்டெப் பேங்கிங் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் ஃபார்ம்னு இருக்கும். இதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஆதார் மொபைல் நம்பர் அப்டேட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன இதுவோ அது மேலா ஃபீமேலாக அந்த இதில் மிஸ்ஸஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்கள் பேர், லாஸ்ட் நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ்ஸு, பின்கோடு, எந்த உங்கள் ஊரில் பக்கத்தில் எந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் என்ற இதுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த அக்ரி இதை கொடுத்துட்டதுக்கப்புறம் இந்த கேப்சா கோட் என்ட்ரு பண்ணுறதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் வந்து வீட்டிலே வந்து உங்கள் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 15 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு வந்து வீட்டிலே அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. போன்ற தகவலுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.